ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 46வது பாடல் பார்க்க போறோம். கங்கை தீம்புணல் நாடன் கருத்தை அம்மங்கை தீயனையாளும் மணக்கொழா செங்கை சூல வெண் தீயினை தீயதன் வெங்கண் தீயோடு மேல் செல வீசினாள். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கங்கை தீம்புணல் நாடன் கருத்தை, கங்கையின் இனிய நீர் பாய்ந்து வளப்படுத்தும் கோசல நாட்டை உடைய ராமபிரானது எண்ணத்தை அம்மங்கை தீயனையாளும் மணக்கொழா, அந்த நெருப்பை போன்ற தாடகையை மனத்தில் கொண்டு செங்கை சூல வெம் தீயினை, தனது சிவந்த கையில் உள்ள சூலமாகிய கொடிய நெருப்பினை தன் வெம் கண் தீயோடு, தனது கொடிய கண்களிலிருந்து சொரியும் நெருப்புடன் மேல் செல வீசினாள். ராமன் முதலிய மூவர் மேலும் சென்று படும்படி எரிந்தாள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல கங்கை தீம்புணல் நாடன் கருத்தை அப்படின்னு வர்ற இடத்துல தீம்புணல் அப்படிங்கிறது இனிய நீர். தீம் புனல்னா நீர்னு அர்த்தம், தீம்புணல் அப்படின்னா இனிய நீர் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம தீஞ்சுவை, எப்படி தீஞ்சுவைன்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல தீஞ்சு போச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. தீஞ்சுவைனா இனிய சுவைன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான டி.எம். சௌந்தரராஜனுடைய முருகன் பத்தின பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெள்ளமுதும் தீஞ்சுவை ஆகவில்லையே முருகையா தீஞ்சுவை ஆகவில்லையே அப்படின்னு வர்ற இடத்துல தீஞ்சுவைனா ரொம்ப இனிமையாகனது அப்படின்னு தானே பொருள் வருது. அந்த மாதிரி இங்கேயும் தீம்புணல் அப்படின்னு கங்கை ரொம்ப இனிமையான நீர் கொண்டது அப்படின்னு சொல்ல வர்றாரு. புனல் நாடன் கருத்தை, புனல்னா புனல் நாடு அப்படின்னா மருத நிலம்னு அர்த்தம். அதாவது மருத நிலத்தை நாட்டை உடையவன் ராமன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எப்படி நம்ம நாஞ்சில் நாடன் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம்ல, அதாவது நாஞ்சில் அப்படின்னா அதனுடைய வேர்ச்சொல் ஞாஞ்சில் அப்படிங்கிறது கலப்பையை குறிக்கும். அதனால நாஞ்சில் அப்படிங்கிறது, நாஞ்சில் நாடன் அப்படின்னா உழு நிலத்தை குறிக்கும், மருத நிலத்தை குறிக்கிறது. இப்ப அது அது மலை பிரதேசத்தையும் குறிக்கும். அதனாலதான் மலையாள மலைப்பகுதிகள் ஒரு காலத்துல சேரன் ஆட்சி செய்த இடத்தெல்லாம் நம்ம நாஞ்சில் நாடுன்னு தான் சொல்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு காலத்துல சேரர்களோட தான் இருந்தது. அதனாலதான் இப்ப கூட நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை தான் நம்ம நாஞ்சில் நாடுன்னு சொல்றோம். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க கங்கை தீம்புணல் நாடன்னா கோசல நாட்டை, கங்கை இனிய நீர் பாய்ந்து இருக்கக்கூடிய மருத நிலத்தில், அதாவது கோசல நாட்டில் உடைய அதுக்கு உரிமையான ராமனே அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவருடைய கருத்தை மங்கை தீயனையாளும் மணக்கொழா அப்படின்னா அந்த தீ வடிவத்தில் உள்ள தாடகை அவள் மனத்தில் கொண்டு, இங்க கொழா அப்படிங்கிறது செயா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம், அதனால மணக்கொழா அப்படின்னா மனத்தில் கொண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் நம்ம. இந்த பாடல்ல மங்கைன்னு இருக்கு 2வது வரியில, அதனால கங்கைன்னு முதல் வரியில போட்டுக்கலாம். 3வது வரியில செங்கை அப்படின்னு இருக்கு, அதுக்கு அடுத்தது வெங்கண் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி எதுகை ஒத்துமையா வரணும். கங்கை, மங்கை, செங்கை, வெங்கண் அப்படின்னு எதுகை ஒத்து போகணுங்கிறதுக்காகலாம் பாட்டு எழுதல. அது நம்ம கம்பர் அப்படிப்பட்ட ஒரு எதுகைக்காகலாம் பாட்டு எழுத மாட்டார். அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுக்கு பின்னாடி ஒரு உள்ளர்த்தம் நிறைய இருக்கும். நம்ம இப்ப முதல் வரியில கண்மணி இருக்கு, 2வது வரியில பொன்மணின்னு போட்டுக்கோணும் அப்படின்னு நம்ம சினிமா பாட்டுல சொல்ற மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது. ஏன்னா இங்க கங்கை தீம்புணல் நாடன்னு ஏன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 3 விதமா பொருள் சொல்லலாம். ஒண்ணு, ஏற்கனவே எப்படி இப்ப என்ன வீசி எறிகிறா இவ, சூல வெந்தீயினை, அதாவது சூலத்தை, சூலம் தீ வர்ற மாதிரி இருக்கு. அது எந்த மாதிரி தீ அப்படின்னா, ஏற்கனவே கண்ணுல இருந்து நெருப்பை கக்கக்கூடியவள் அப்படின்னு முன்னாடி வர்ணிச்சிருப்பார்ல கம்பர். அந்த தீ வெங்கண் தீயை விட இது மேல் செல வீசினாள், அதையும் விட இது இன்னும் மேல படும்படியாக வீசுகிறாள் அப்படிங்கிற, அந்த சூலம்ங்கிற தீ வருது அப்படின்னு சொல்றாருல, அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரு தன்மை நீருக்கு தானே இருக்கு. அதனால கங்கை தீம்புணல் நாடன் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பொருள். இன்னொன்னு, முன்னாடி பல பாடல்கள் முன்னாடி ஏற்கனவே வர்ணிச்சிருக்காரு. என்னன்னு, தாடகையை எல்லா தீய விஷயங்களுக்கும் மொத்தமா ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் தாடகை அப்படின்னு.
அந்த மாதிரியா எப்படி நம்ம பாவங்களை போக்குறதுக்கு கங்கை நீராடுவது நம்ம வழக்கமோ, அந்த மாதிரி மொத்தமாக இந்த தீமைங்கிற உருவம் தாடகைங்கிறது இப்ப கங்கை நீர்ல எப்படி கரைய போறா அப்படின்னு இன்னொரு அர்த்தம். நீர்ல கரைய போகுது அந்த நெருப்பு அப்படின்னு. மூணாவது, இது கங்கை தீம்புணல் நாடன்னு கோசல நாட்டை பெருமைப்படுத்தும் விதமாக கம்பர் சொல்றாரு. என்ன, அதாவது தீம்புணல் நாடன் அப்படின்னா ரொம்ப மருத நிலம், ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய கோசல நாடு எப்பேற்பட்ட ஒரு தீமை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட நாட்டை சேர்ந்தவன் ராமன் அப்படிங்கிறதுனால இந்த தாடகையெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ராமருக்கு அப்படின்னு தெரிவிக்கும் விதமாகத்தான் கங்கை தீம்புணல் நாடன்னு சொல்ல வர்றாரு. அதனால ஏதோ கங்கை மங்கை செங்கை வெங்கண் அப்படின்னு வரணுங்கிறதுக்காக எழுதினார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தீ அப்படிங்கிற சொல்லே இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் வருது, தீம்புணல், மங்கை தீ, அப்புறம் செங்கை சூல வெண்தீயினை தீயத்தன் வெங்கண் தீயோடு அப்படின்னு அஞ்சு இடத்துல வருது. இது எல்லாமே வேற வேற பொருள் இல்லை. கங்கை தீம்புணல்னு சொல்லும் பொழுது அதே தீங்கிற சொல்லு இனிமைக்கும் வருது, தீம்னு இம்மு சேர்த்து இனிமைக்கு வருது. ஆனா தாடகையை வர்ணிக்கும் பொழுது மங்கை தீ, செங்கை சூல வெண்தீ, தீயத்தன் வெங்கண் தீயோடு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அது தீமையை குறிக்கிற தீ, இது இனிமையை குறிக்கிற தீ, அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி வர்ணிச்சிருக்காரு. தாடகையுடைய கையை வர்ணிக்கும் பொழுது செங்கை சூல வெண்தீயினை அப்படின்னு சொல்றாருல. இப்ப ஏன் செங்கை அப்படின்னா சிவந்த கரங்கள் அப்படின்னு பொருள் பார்த்தோம். அது ஏன்னா இப்ப நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து குற்றம் செய்யும் பொழுது அவங்களை கையங்களவுமா பிடிச்சோம்னா என்ன சொல்லுவோம், நம்ம காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல கூட. அதாவது அது செய்யும் பொழுதே கையை பிடிச்சிட்டாங்க, அந்த ரத்த கரை கூட இன்னும் காயலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவ உயிர்கள் எல்லாத்தையும் கொன்னு அவளுடைய கைகளே சிவந்து இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனாலதான் செங்கை சூல வெந்தீயினை அப்படின்னு. கை வந்து சிவந்த கரங்கள், அங்க செங்கை அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல வர்ற செம்மை அப்படிங்கிறது சிவப்பு குறிக்குது. வெந்தீயினைன்னு சொன்னாலும் சரி, வெங்கண் தீயோடுன்னு சொன்னாலும் சரி, அந்த இடத்துல வர்ற வெம்மைங்கிறது வெப்பத்தை குறிக்குது. சூல வெந்தீயினை அப்படின்னா சூலமும் வெந்து ரொம்ப நெருப்பு மாதிரி வந்து பாய போகுது. தீய தன் வெங்கண், கண்ணிலிருந்தும் நெருப்ப கக்கரா, அந்த நெருப்பை விட இது மேல் சென்று இவர்களை நோக்கி ராமன் முதலிய மூவர்களை, ராமன், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர், இவங்க மூவர்களை நோக்கி இந்த சூலம் என்னும் தீ வருகிறது அப்படின்னு சொல்ல வர்றார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. கங்கை தீம்புணல் நாடன் கருத்தை அம்மங்கை தீயனையாளும் மணக்கொளா செங்கை சூல வெண்தீயினை தீயத்தன் வெங்கண் தீயோடு மேற்செல வீசினாள். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.